உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த காசியாபாத் பகுதியில் ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேருமே பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. அதனால பணத்துக்கு வீட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்க வேலை செய்யறதுக்கு முன்னாடியே இவங்க வீட்டில் ஒரு கோடீஸ்வர குடும்பம்னே சொல்லணும். ஒரே ஒரு பையன். அதனால அந்த பையன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற பெற்றோர்கள் தான் அவங்க. இந்த மாதிரி நீங்க பெற்றோர்கள் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கேஸ் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு கிரைம் கேஸ் தான். சரி, அந்த பையன் 10th படிச்சுட்டு இருந்தான். அவன் பேரு ஷர்மா. இவன் சின்ன பையன் அப்படிங்கிறனால பேரெல்லாம் மாற்றி சொல்கிறேன். ஸோ இந்த பையன் 10th படிச்சுட்டு இருக்கும்போது அவனோட பர்த்டேவுக்கு அவங்க அப்பா அம்மாட்ட எனக்கு ரொம்ப காஸ்ட்லி கிஃப்ட் வேணும்னு சொல்லி கேட்குறான். பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பையனுக்காக தான் அந்த வாழ்க்கை, பையனுக்காக தான் அவ்வளோ சொத்து, அதனால பையன் கேட்குறத வாங்கி கொடுத்தா என்ன தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மொபைல் ஃபோன் அந்த பையனுடைய கையில் வந்ததுக்கப்புறம் அவனுடைய கேரக்டர் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. நல்லா படிச்சுட்டு இருந்த பையனுக்கு மார்க் குறையுது. அது மட்டும் இல்லாமல் ரோட்ல போற எல்லா பெண்களும், அது தன்னோட வயசு அம்மா வயசுல இருக்கிற பெண்களை கூட அவன் நிர்வாணமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அவங்க கூட பாலியல் உறவு வச்சுக்கணும்னு ஆசைப்பட்ட அவ்வளவு பெரிய அடிக்ஷனுக்குள்ள அவன் போயிருக்கிறான். அந்த பையன் பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் ஆக்ரா முழுவதும் இப்படி ஒரு பையனா, இந்த மாதிரி ஒரு பையன் இருந்தா கழுத்து வச்சு நாங்களாம் கொண்டுருவாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. அவன் மட்டும் இல்லாம அவனோட இன்னொரு 3 பேரையும் இந்த பையன் ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டான். சரி, அந்த பையன் அப்படி என்ன பண்ணா, இந்த பெற்றோர்கள் பண்ண தவறு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போடுங்க. இந்த கிரைம் முழுவதும் நீங்க கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ண மறக்காதீங்க. இது போன வருஷம் நடந்த ஒரு கேஸ் தான். உத்தரப்பிரதேச மாநிலத்துல காசியாபாத் பகுதியில சைலேந்திரகுமார் ஜான்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு மிடில் கிளாஸ் தான். இவங்களுக்கு 2 பெண்கள். அந்த 2 பெண்களையும் நல்லா படிக்க வைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுல மூத்த பெண் பேரு ராஷ்மி. இவங்க பேரையும் நான் மாத்தி சொல்றேன், ஏன்னா அவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த ராஷ்மிக்கு என்ன ஒரு வாழ்க்கையில என்னவா ஆகணும்னு ஆசை அப்படின்னா, நம்ம ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சவங்க. அதுக்கப்புறம் B.Ed பண்ணிட்டு டீச்சர் வேலை எங்க கிடைக்கும் சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தேடினதுல அவங்களுக்கு மதுரா பகுதியில, அதாவது ஆக்ரா மதுரா பகுதியில உங்களுக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வேலை கிடைச்சிருக்கு. உடனே ஸ்கூல் இருக்கிற ஏரியாவிலேயே ஒரு வீடு பார்த்து தங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க சொந்த வீடு இருக்கிற இடத்துல இருந்து ஸ்கூல் இருக்கிறது ரொம்ப தூரம். அதனால ஸ்கூல் இருக்கிற பகுதியிலேயே ஒரு சின்ன வாடகைக்கு வீடு பிடிச்சிட்டு அங்கேயே தங்கிடுறாங்க. இவங்களுக்கு 17,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல சும்மா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தோண உடனே, நம்ம ஏன் சும்மா இருக்கணும், படிச்சிருக்கோம், டியூஷன் எடுக்கலாமே, பசங்களுக்கும் உபயோகமா இருக்கும், நமக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்ச இந்த ராஷ்மி என்ன பண்றாங்கன்னா, இவங்க தங்கிக்கிற இடத்துல இருக்கிற 2-3 ஸ்ட்ரீட் சுத்தி இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் போய் உங்க வீட்டுல 8th படிக்கிற பசங்க, 9th படிக்கிற பசங்க, 10th படிக்கிற